அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஏன் ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். அதாவது யூடியூப்பில் எங்களோட உறவுகளான அதாவது சிவதுரை அண்ணா கேட்டதுக்கு அமைய இன்றைக்கி நாங்கள் ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறோம். எங்கே இதால் போயிட்டு ஒரு தீவு மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். அப்போ போகிறலையா நீங்கள்? எங்க போறடி? என்ன இதுல நீங்க வேற காலை கீழே விடாங்க, ரெண்டு நண்டு கிடக்குல கடிக்க போகிறோம். அதில் இருந்து என்ன வளர்க்குறீங்களா? என்ன இது கிடக்காது. நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் வேறீனா சரி. என்ன எப்படி இருக்குது? எப்படி என்னாலும் இருக்கு. அங்கா பக்கம் நண்டு கொஞ்சம் காலம் இறங்குது. அது ஒன்றும் செய்யாது. வாட்டு ஓடிக்கலாம் பிள்ளையாது கடிச்சா கடிய வேண்டா என்ன அப்பாவை பிள்ளை நானும் இது விழாதா? அது விழாது. பயமா கிடக்கப்பா. நீங்க அப்படியே இருங்க. அவனு அலையாடி என்ன ஜனி மூட்டையெல்லாம் தான் வைத்திருக்கீங்க. நீங்க இதுல இருந்து காலை அதுல வைங்க. விளம்பரப்படுத்துறாரு. கீ எங்க பைக்கி சுமூத்தா போகுதுண்ணே. துடுப்பால போன தட்டிட்டு வாங்களா? எனக்கு சீகம் போயிடும். வராதுன்னு தாப்பமான அது கை இந்த அவ்வளவு தூரம் போகுது. சுரி கும்பம் நடந்தே வரலாம். எதால தண்ணி இதாலையா? ஆமா தண்ணி வத்து. நான் 2000 கொண்டு போய் ஆனா தோணி ஓட இல்லாம இருக்கு. தண்ணி வத்திட்டோம். லாங் லீவ் போல ना ஸ்கூல் பேங்க் எல்லாமா. சரி இவ்வளவு தான் விடையும் என்ன வந்தாச்சு. இதுக்கு தானே இவ்வளவு வாழ்வட்டு. பாக்கிங் கன்னியாங்குலின் தீவு. உண்மையா அப்படியா இருந்தது? என்னட்டு இருந்தது அவர் இடம்? கூகுள் மேப்ல கண்ணை ஐலண்ட் இருந்தது இந்த இடம். ஓ சமையல் ஜாமான் எல்லாம் இவே தூக்கினா சரி. சர்ச் பண்ணி பார்ப்போமா கூகுளில். தாச்சா இதை தூக்குங்களேன். அடியை பிடிச்சி தூக்கணும். நான் தூக்குறேன். இல்லை அடியை பிடிக்கணும். அது கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. நான் கிடைச்சி உண்மையாக தான் வாங்க. சரியா ஒரு காசு என்ன செய்யறோம்னு அவங்க செய்தாருன்னு சொன்னாங்க. எல்லாம் பேசுறவங்க தான் இல்லை ஒரு தீவு மாதிரி தானே. என்ன இது ஒரு சின்னது ஒரு இது ரெஸ்டாரண்ட் இருக்கும் தெரியுமா? இது என்னாலதான் இந்த இடம் வந்து கடைசி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. முஸ்லீம்
எடுத்து போடுங்களேன் எங்கல்ல. மண்ணெல்லாம் தோண்டினாங்க. இந்த மண்ணெல்லாம் அது நமக்கு பிரயோசனமாக போச்சு. நம்ம மண் இருக்கிறோம். காட்டுக்குள் சமையல். இது வந்து முதல் அங்கே நின்றது என்ன தண்ணி அவடத்துல நின்றது. இப்போ இந்த வெள்ளத்தை அலைஞ்சான வந்துட்டு என்ன தண்ணி. அச்சா முதல் நாண்டாத்து திரிஞ்சு நீங்களே இல்லை அதில். பாட்டி எல்லாம் நடக்குது. ஓ இல்லாம மீன் பிடிச்சோண்டு போகுது என்ன போட். அப்படி மெஷின் பார்க்க சின்ன போட்டா தங்குறதுக்கு இது தங்குற போட் தானே. இது என்ன இடம் தாச்சா? இதுதான் கண்ணை ஐலாண்ட். உண்மையா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, அப்படிதான் இருக்குண்ணே. இப்போ நம்ம வீடியோ எடுத்து முடியும் சர்ச் பண்ணுவோமா? உண்மையா தான் நம்மட மகனும் பார்த்துட்டு நம்மட பொடியில பார்த்து பாட்டா கட்டுங்கம்மா. பாட்டா கலட்டுங்கச்சி. தண்ணி தண்ணி குழம்பு தான் ஃபுல்லாக வைக்கிறோம். பொரியல் இல்லையா? ஓகே ஓகே. இது வேற ஒருத்தருக்கு அடியும் இல்லை. ஆ உங்கள்கிட்ட தந்துட்டேன் இந்த இருக்கு. வேற ஒருத்தருக்குலாம் இல்லை. சிவகுரன் நகட்டு தானே சமைச்சு போட சொல்லி. இந்த நம்ம வீட்டில் இருந்து சமைச்சா இந்த நார்மலாக சமைக்கிறது தானே. அதனால இல்லை வீட்டில் இருந்து சமைக்கிறேன்டா எல்லாருமே வீட்டில் இருந்து தானே சமைக்கிற. இதுதான் குடல் சமைச்சு காட்டணும்னு நினைச்சாங்களா. நான் குடல் வந்து கிடைக்கல ஆட்டுக்குடல் கொண்டு வந்து அந்த காரணத்தால வீட்டில் இருந்ததை வச்சு இல்லை இல்லை குடல் சொன்னது கிடைக்கல. நான் ஐயாட்ட சொல்லிக்க நாளைக்கு தருவாராம். நீங்கள் எல்லாம் செய்ங்க. சரி சரி ஓகே. பத்தை பிடிச்சி தண்டா சரி. என்ன இந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் அங்கே எடுத்து வைங்க. பிளாஸ்டிக் எடுத்து வைங்க அங்கே உருகினால். நீங்களே இல்லை சமைச்சு சாப்பிடலாம். முதல்ல அந்த கூடாரம் இருக்கக்குள்ள சமைச்சு தானே சாப்பிட்டேன்னு வெள்ளை பிடிச்சி ஃபுல்லா வரக்குள்ள இதுக்குள்ள வரும். ஃபுல்லா வரக்குள்ள இதுக்குள்ள வரும். உடஞ்சேன்னு கொல்லி காணும்ண்ணா. பிறகு காணும்ண்ணா. ஒரு கறி தான் காணும் தான். எவ்வளோ பேர் வாரவனுங்கள்னு பாட்டி பொம்பளை பிள்ளை எல்லாம் வரது இல்லைங்க. பர்த்டே கேட்கலாம் விட்டு ஏழு பிள்ளையெல்லாம் வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் ஒரு ஊரத்துல இருந்து நம்ம வந்து வருவாங்கண்ணா. வந்து சமைச்சு சாப்பிட்டு நைட் 2-3 மணி. என்ன ரம்பையா ரம்பையா இந்த மாதிரி தான் வச்சேன். ஓ வேண்டுமல்லம்ண்ணே. விறகு வாங்குறதுக்கான ஐலாண்ட்ல விறகு இல்லாம
துப்புரவாக்கி நான் துப்புரவாக்கம் பாருங்க ஓடி விளையாடுறேன் பிள்ளைகள் துப்புரவாக்கி நன்னோடியா இருக்கும்னு என்னால் முடியாமல் இருக்கேன். இப்போ என்ன சொன்னால் இப்போ இந்த குழப்பமும் இந்த சீரட்ட காலம் அது கொஞ்சம் சிக்கல். இது ஃபுல்லாக மண் தானேண்ணா? அங்கே மட்டும் மண். இது நாங்கள் ஒரு கிலோ இதெல்லாம் காடு இல்லாமல் இருக்கிறேண்ணே. 2 மரமும் தான் முளைச்சதுன்னு. இல்லை இல்லை 2 தான் முளைச்சது. முதல் தண்ணியானே இது தண்ணி நான்லாம் பல வச்சிருக்கேன். 2010க்கு பிறகு இந்த இது வந்தது பிறகு இந்த 2 மரமும் தானே முளைச்சது. அதுக்கப்புறம் எல்லா மரம்லாம் அந்த வச்சது நம்ம ஆள போறதும் இல்லை. யாராவும் உதவுமேனு யாருக்காவது நம்மளோட பேர் சொல்லி யாராவது சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் இருக்காது. நான் வச்சிருந்தா இப்போ இவ்வளோ ஆக்களை பிடிச்சி என்ன இதில் அண்ணா யூடியூப்ல கேட்டதுக்கு அமைய வந்து சமைக்கிறோம். அதாவது ஒவ்வொரு பேருக்கு கிராசியை வந்து நாங்கள் நிறைவேற்றோம். நல்லா கொழுந்து விட்டுறிகின்றது. அவங்க பார்க்கறதால தான் அவங்க என்னத்தை ஆசைப்படுறாங்களோ அதை வந்து தான் நாங்கள் செய்ய வேணும். உங்களோட இஷ்டத்தை ஒன்றும் செய்யக்கூடாது. அது என்னத்தை ஆசைப்படினமோ அதை தான் செய்ய வேணும். அந்த வகையில் அந்த அண்ணா சொல்லியிருந்தார் சமைச்சு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி. குடல் வீடியோடு சமைச்சு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கிடைக்கல. அந்த காரணத்தால் வீட்டில் இருந்த மீனை வச்சே வீடியோ போடுறோம். சரி, இதில் இதை விடுவோம். இந்த ஐலாண்ட் எப்படி உருவானது, எப்படி இதுன்றது ஆட்டு ஐலாண்ட் இது அப்படின்ற விஷயத்தை வந்து நீ சொல்லணும். இந்த ஐலாண்ட் வந்து வெள்ளத்துக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு வெள்ளத்துக்கு பிறகு தானே உருவாகிய ஐலாண்ட். சரியா? இதுல வந்து இது வந்து சரியா தண்ணியா தான் இருந்தது, ஆறாத்தான் இருந்தது. அதுல வந்து கண்ணையான்ற ஒரு அண்ணா தான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் வெளிசாக்கி மண்ணெல்லாம் வந்து தானே. அதனால வந்து தனியை வந்து இங்கே மீன் பிடிச்சி நண்டு பிடிச்சி அந்த வாழ்க்கை நடத்துகிறோம்ண்டு அவர் தான் வெளிசாக்கி எல்லாம் செய்து கொண்டிருந்தவர். அப்படி செய்து கொண்டிருந்தப்ப வந்து இந்த இடம் வந்து கண்ணையா ஐலாண்டா மாறிடுச்சு. சரியா? கண்ணையா ஐலாண்டா மாறு இப்போ கூகுள் மேப்பில் இந்த கண்ணையா ஐலாண்டு சர்ச் பண்ண வர்ற முகமும் சரியா இந்த இடமும் தான் காட்டுது கண்ணையா ஐலாண்டு. அப்படி இடமா மாறி தான் வடிவா இப்ப கொஞ்சம் முதல்ல நல்ல நீட்டா வச்சிருந்தவர். இப்ப இனி கொஞ்சம் அந்த வெள்ளம் முதல் இந்த கொட்டிலுக்குள்ளான் இருந்தவர். இப்ப வந்து அந்த வெள்ளம் வந்து அந்த பிரச்சனையால வந்து இங்கால வேற இடங்கள்ல வந்திருக்கார். முதல் இந்த கொட்டிலான் இருந்தவர் இருந்தது. இப்போ வெள்ள வந்து அதில் வந்து அடிபட்டது. அதனால வந்து வேறு இடங்கள்லாம் சில நேரம் இங்கே நைட்லேயும் வந்து தங்குறவர் தான் நிற்கிறவர். வீடு எல்லாமே தான் அதுதான் சொல்லிட்டு போனவர். இதை மாதிரி ஒரு இது கிடைக்காது. ஒரு பக்கத்தில் ஒரு ஆக்கள் அப்படி இப்படி அக்கம் பக்கம் அள்ளு தொழில் பொறாம இல்லை, போட்டி இல்லை. உண்மையில எனக்கு எது பிடிச்சிருக்குது. உண்மையில அந்த பிள்ளைகள் சின்னாக்கள் இல்லாட்டி உண்மையிலேயே நான் இங்கே வந்து இருந்துருவேன். அப்படி ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. வந்து எண்ணெய் விடுவோம். சரியா? வீட்டில் இருந்ததை வச்சு தான் செய்கிறோம். அதாவது மீன் மட்டும்தான் வீட்டில் இருந்தது. ஊர்கோழியும் கேட்டிருந்தேன். ஊர்கோழியும் கிடைக்கல. இப்போ வந்து லீவு நாள் தானே, அதால் வந்து இது கிடைக்கிது இல்லையா, ஒன்றும் கிடைக்கிது இல்லையா. அதில் வந்து வீட்டில் இருந்த பாறைக்குட்டி மீனா, பாறைக்குட்டி மீன், அது பாறை மீன் 1 கிலோ 1200 ரூபா. ஆனால் சந்தையில் கூட தெரியுமா, சந்தையில் 1 கிலோ 1800 ரூபா. சும்மா மீன் 1000 ஆச்சு. சந்தையில் சும்மா மீன் 1200 தெரியுமா. இன்றைக்கு சமைக்கிற சமையலை பார்த்து வெளிநாட்டுக்காராக்கள் உடனே வரணும். இங்கே உண்மையில ஒரு நல்ல இடம். இப்போ ஒரு பாலம் ஒன்று இருந்தா இங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியான இடம். என்ன ஒரு கவலையா இருக்கிறோம்டா இங்க வந்தோம்டா சமைச்சு சாப்பிட்டு போடுங்க. எல்லாம் அரைச்சி கரைச்சி எடுத்து வந்தாச்சுன்னு. இது வந்து சின்ன வெங்காயம் காட்டுங்க. காட்டுங்களா ஒழுங்கா. சின்ன வெங்காயத்தை போடுவோம். எல்லாமே இதில் பெர்ஃபெக்டாக கொண்டு வந்தாங்களான்றது டைலில் சில பேருக்கு பெருஞ்சீரம் போடுறத முன்னுக்கு இல்லை, அது கொண்டறையில் நாங்கள்
எல்லாத்தையுமே இந்த இதால் காவி கட்டி கொண்டு வரீங்களா தானே. இப்போ வந்து நாங்கள் நல்ல மிளகான சின்ன வெங்காயமும் தூர இருந்தபடியே வியூவை காட்ட வேணும். அதுக்கு தானே நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வீட்டையே சமைச்சு என்ன வியூ பின் வியூ அதில் இந்த அப்படியே பின்னுக்கு போய் பாருங்க. அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும், நல்லா இருக்கும் பாருங்க. அது சட்டி தெரியாது, சட்டி தெரியாது. அதை விட மெலிசாவே இல்லை. இதில் இந்த பூ மாஞ்சிருந்தேன், இந்த பூவினுடைய டெக்கரேஷனுக்கு நிறுத்தமா. இதுதான் அமேசான் காட்டுக்குள் சமையல் தெரியுமா? இதுல வந்து ஒரு த்ரில்லர் இது எடுக்கலாம், ஃபில்ம் எடுத்தது போகலாம். ஒரு நாள் சேலஞ்சுண்டு வந்து இங்கே நாங்கள் தங்கி இருந்து அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்றா சொல்லுங்க, அதுவும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது வந்து காலமாக வந்து அடுத்த நாள் விடியும் வரைக்கும் நாங்கள் அது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள தான் சாமானை வேண்டி கொண்டு வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் ஒரு ஃபேனோ ஒன்றுமே இல்லாமல் இப்படி இந்த இதுக்குள்ள வாழலாம் அப்படின்றத வந்து நாங்கள் காட்டுறோம். உங்களுக்கு விரும்பினா மட்டும் இதில் ஓமண்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஒரு 10 கமெண்ட்ஸ் ஓமண்டு வந்தால் நான் வந்து காலமையில இருந்து அடுத்த நாள் விடியும் வரைக்கும் இங்கே இருந்து திருப்ப சொல்லும் அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறது திருப்ப சொல்லும். அதாவது ஓமண்டோ இல்லாட்டி ஒரு ரெட் கார்டு போட்டிங்களேண்டா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போடுறேன். அதாவது வந்து இதில் சொல்கிறாங்க இரவெல்லாம் இதோ என்ன அமுக்க பேய் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லினோம். அதெல்லாம் வருதா அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதே போல் இரவு வந்து எப்படி இருக்குது ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று போட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு கேம்ப் மாதிரி வந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். நீங்கள் இதில் 10 பேராவது ஓம் அப்படின்ற ஒன்று போட்டிங்கன்னா நான் அந்த வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தெரியுமா போடுவாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லை, அதெல்லாம் நம்மளோட குடும்பம் மாதிரி. சமந்தா எனக்கு அந்த வார்த்தைன்றது பிடிக்காத வார்த்தை. அதாவது சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து எனக்கு உண்மையில பிடிக்காத வார்த்தை. எங்களோட உறவுகள் எங்களை விரும்பி பார்க்குற கட்டாயம் சிவதுரனா போடுவாரு, குட்டி பாலா சமந்தா போடும். அடுத்தது வந்து அலெக்ஸ் அம்மா பேர் இனி ஞாபகம் வரல. சரியா. அடுத்தது வந்து அலெக்சாண்டர் அண்ணா நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டிருந்தார். அண்ணா அலெக்சாண்டர் அண்ணா ஃபோன் நம்பர் கேட்டிருந்தேன். நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கேட்டது ஃபோன் நம்பர் அந்த கொமெண்ட்ஸ்லேயே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்படி வேணுமெண்டா வந்து நீங்கள் அந்த கொமெண்ட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி இதுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணினாலும் நான் 2 நம்பர் திருப்ப போடுவேன். நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா சரிண்ணே. உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோ வேணும், எங்கெங்க போயிட்டு வீடியோ போட வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் இதில் வந்து முதலாவது குட்டி பாலா, அதாவது ஒரு அந்த மலசல கூடத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆள் எட்டி பார்த்த வேறு அதை பற்றி கதைச்சி போடுங்க தாஜா அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த இதை வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி 2வதாக சிவதுரை அண்ணாவா அந்த அண்ணா கேட்டிருந்தார். அது கனடா அண்ணா அவர் கேட்டதுக்கு அமைய போட்டிருந்தோம். ஆனால் எனக்கு நம்மளோட கோல் எடுத்து கதைக்கிற ஒரு அண்ணா அவர் கவலை வந்து ஸ்ரீலங்காவில இருந்து இதில் ஒரு தரம் கொமெண்ட்ஸ் பண்ணினோம் இல்லையா. நாங்களும் ஸ்ரீலங்கா தான் அப்படின்னு வந்து ஒரு தரம் போடினோம் இல்லை. ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க இல்லையா, இல்லாட்டி என்னென்னு எனக்கு தெரியலை. இல்லை ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்களென்றாலும் வந்து எனக்கு கால் பண்ண மாதிரி சொல்கிறேன், கொமெண்ட் பண்ணுங்க. இல்லை கால் வேற மாறி ஸ்ட்ரக் ஆகி வந்துட்டு கலாங்கல் கொஞ்சம் கட் பண்ணுங்க. இதுதான் பாறை மீன். பாறையும் சீலாவும் கலந்து போடுறோம். அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு மீன் விருப்பம், அந்த காரணத்தால தான் கலந்து போடுறோம். எனக்கு பாறை மீன் விருப்பமா? இப்போ நாங்கள் வந்து கொண்டு வந்தது வந்து சீலா வந்து பொரிக்கிறதுக்கும் காரக்குடிய குழம்பு வைக்கிறதுக்கு அவசரத்துல எண்ணெயை விட்டுட்டு வந்துட்டோம். அந்த காரணத்தால இப்போ ஒன்றுமே செய்து கொள்ளாது. அதெல்லாம் முழுவையுமே இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மூட்டிடுங்க. இது எனக்கு எரியுது காலையில். இதா இருக்கா? எரியுது இல்லை நல்லா பத்துதா? உண்மையா வீட்டில் வச்சு கேஸ் இல்லை
எல்லாரும் வீட்டுல பிடிச்சிருக்கு சத்தியம் அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு வீட்டுல இருந்தா கரண்ட் பில் மாசம் 4000-5000 வருது அதோட கேஷ் ஒவ்வொரு மாசம் 4000-5000 கட்ட வேணும் இந்த அண்ணா சொல்லியிருந்தார் எனக்கு அதை பிடிச்சிருந்த விஷயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இந்த அண்ணா சொல்லியிருந்தார் என்னென்று சொன்னா இதே மாதிரி ஒரு சொர்க்கம் வராது இதுல நீங்க மத்தியானம் படுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தார் உண்மையான ஒரு விஷயம் தான் அது இதில் சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படியா பிள்ளை சமைக்கிறேன் கமெண்ட் பண்ணுவீங்க நான் சின்ன பிள்ளை எனக்கு அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக சமைக்க தெரியாது இதில் என்ன பிள்ளை விட்டுக்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த உப்பு போடுறேன் இதில் எரிஞ்சாலும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்லா எரியுது கேஸை விட நல்லா எரியிறபடியா கன்னியாவின் டிவியில் எடுக்கப்பட்ட மற்றது நாங்கள் திரிச்சு தான் தூள் போடுறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து தூள் முடிஞ்சுது அதால் வந்து இது யாழ்ப்பாண கரைத்தூள் உண்டு அப்போ அதையே போடுவோம் அப்படின்ன மாதிரி இப்போ அதை போட போகிறோம் திரிச்சு தான் போடுறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து இல்லாத காரணத்தால் இதை போடுறோம் போடணும் சாப்பிடல நன்று பாருண்டா நான் சாப்பிட்டுக்கலாம் அவசரமா போற ராமண்டைக்கு அவர் வராட்டி நாங்கள் இந்த தீவில தான் உங்களுக்கு அந்த சேலஞ்ச் சொன்னாங்க எங்களை ஏத்தி போறதுக்கு அவர் வரணும் இன்றைக்கு அந்த சேலஞ்ச் தான் நடக்குது சாப்பாடு தண்ணி இல்லாம அடுப்பு 10 இல்ல செய்ய வேணும் அடுப்பு 10 இல்ல என்ன மாதிரி எனக்கு எல்லாம் நிறைய பிளான் இருக்குது அதாவது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் அதாவது வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 இலங்கையில வந்து 2000-3000 இருந்தா தான் ஒரு குடும்பம் சாப்பிடலாம் அந்த நிலைமையில 500 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி வியூஸ் இதை விட இடம் வேணுமா ஐயா என்னையா 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க பாருங்க கப்பல் போகுது அந்த அண்ணாவோட இது முன்னாடி இதெல்லாம் மட்டி பிடிக்கிறது சொன்னீங்களே இதெல்லாம் மட்டி எடுக்கிற இடம் இப்ப வந்து இப்ப வெள்ளமா கிடக்குது அதனால மட்டி எடுக்கலாது மட்டி எடுக்க போனா கடைசியில நாங்க தான் போவோம் அதனால வந்து மட்டி எடுக்கலாது எனக்கு அந்த பிளான் எல்லாம் இருக்குது மட்டி எடுத்து லைவாவே இதுல வந்து சமைச்சு இவர்த்தை அவிச்சு இதுலயே வந்து சாப்பிட வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அதே மாதிரி அந்த அண்ணா வந்து மீன் பிடிக்கிறவர் அந்த மீனை வந்து லைவாவே அவர் மூலமா அதை பிடிச்சு நேரடியா வந்து அறுத்து அதையும் வந்து சாப்பிட வேணும்னு விருப்பம் எல்லாம் நீங்க போடுற கமெண்ட்ஸ் இது இன்றைக்கு பிடிக்காட்டிலும் பிடிக்கலாட்டி போடுங்க இப்ப இதுக்கு வந்து நாங்க கவலைப்படுவோம் அப்படின்னு கண்டாதீங்க உங்களோட விருப்பம் சுதந்திரம் இருக்கு எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு உங்களோட விருப்பம் இது பிடிக்கல நீங்க வேற வீடியோவே போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்க போடுறோம் இல்லாட்டி நாங்க நாடகம் நடிச்சு தான் போடணும்டா போடுங்க அதுக்கு ரசிகர்கள் இருக்கு தானே சிவருவண்ணா நாடகம் நடிச்சு போடணும்டா போடுங்க சரியா அதுக்கு ரசிகர் இருக்கு தானே அது முதலாவது ரசிகர் நீங்க தான் சரியா அடுத்தது வந்து என்ன வந்து ஒரு அக்கா வந்து உண்மையிலே அந்த அக்கா ஃபேரட்டவனம் நல்ல ஒரு விதத்துல அந்த அக்கா அந்த பேட் கமெண்ட்ஸ் ஒன்றும் சொல்லல அது அந்த அக்கா போட்டிருந்தா இந்த வேலையை விட்டுட்டு அதாவது நாங்க ஒரு ஆளை பற்றி கதைக்கிறோம் தானே அந்த வேலையை விட்டுட்டு நீங்க வேறு ஏதாச்சும் செய்து கொள்ளுங்க அவங்கள பற்றி கதைக்காதீங்க ஏதாவது உங்களுக்கு எவ்வளவு விமர்சனம் பெறும் அதே போல நீங்க பொம்பளை பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு அக்கா போட்டிருந்தா அந்த அக்காவுக்கு நான் சொல்லி கொண்ட பதிலிருந்தான் என்ன ஒரு ஆளும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தா அடியே லூசி போயிட்டு வேற வேலையை பாரடி என்னதுக்கடி அவனை பற்றி கதைக்கிறான் அது அவருக்கு சப்போர்ட் ஆனாலும் தான் அவன் சொல்லி இருந்தா சொல்ல மாட்டேன் சரியோ இதுல கமெண்ட்ஸ்ல இருக்கும் இப்ப சிலது பேர் போட்டுட்டு அழிச்சு போடு மோடி நம்ம அந்த ஐசி தம்பி எல்லாம் அழிச்சிட்டு ஓடிட்டா அதே மாதிரி லண்டன் திவ்யாவும் அழிச்சிட்டு ஓடிட்டா அப்ப அப்படி உங்களுக்கு போட்டுட்டு அதை அழிக்கிறீங்க உங்களுக்கு தைரியம் இல்லாடி என்னதுக்கு போடுறீங்க கலர் தான் அதே மாதிரி அவங்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன் நான் அவரை பற்றி கதை கேளு ஐயா அப்படி வாய் ஒரு நான் அவரை பற்றி கதை கேளு சரியா நான் அவரை பற்றி கதை கேளு ஒரே அந்த பிள்ளை வீடியோல
நான் செய்தது பிழைதான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை மட்டும் போட்டா நான் கட்டாயம் சொல்றதுக்கு அப்புறம் போட்டேன்னா நீங்க எனக்கு செருப்ப கலட்டி அடிங்க. அவர் ஒரு மன்னிப்பு அந்த பிள்ளைய பார்த்து கேட்பறேன்டா நான் அந்த வீடியோ போடுறத விடுகிறேன். சத்தியமா சொல்றேன். அதான் எல்லாருடைய ஆசையும். மற்றவே அவருக்கு அவரில் எரிச்சல் தண்டையில அவர் வந்து ஒரு திருந்தாம இருக்கிறார், மன்னிப்பு கேட்காம இருக்கிறார்ன்றதான் இதண்டின முடியும். மற்றபடி அவரில் ஒருவருக்குமே தனிப்பட்ட கோவமும் இல்லை. ஓகே, குழம்பு வந்து இப்போ கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் திருப்ப உங்களோட மீன் தண்டின அப்புறம் காட்டு. இது பாருங்க, இதுதான் அந்த 2000 ஆண்டா சுனாமி வந்த டைமில் உருவான ஐலாண்ட் தான் இது. இது வந்து அந்த மண் எல்லாம் வந்து சேர்ந்த விதத்தில் இது முதல்ல ஒரு இதாக தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு தனி அங்கால சுற்றியே ஒரு இது வந்து இதாக இருக்குது, அதாவது தண்ணியாக இருக்குது. இது வந்து நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. அதாவது சில நேரங்களில் இதுவும் வந்து இந்த வெள்ளம் மாதிரிகளை மூடப்படும். மற்றும்படி இது வந்து அந்த அண்ணாமம் இருப்பார். இது யாருமே வந்து இங்கே என்ன இப்போ சமைச்சு சாப்பிடலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், அப்படியான ஒரு இடம்தான். பாருங்கள், நாங்கள் தம்பியை விட்டுட்டு வந்துட்டோம். இல்லாட்டி வந்து எவ்வளவு நேரம் உண்டா நீ அதை தான் யோசிச்சுக்கிறேன். நீங்கள் இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலமாக பின்னேரம் மத்தியானம் வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்து இரவும் இருக்கிறதுக்கு தயார் இருந்து நாங்கள் வீடியோ செய்ய தயாராக இருக்கிறோம். ஓமண்டா ஒரு கமெண்ட் போடுங்க. நாங்கள் அக்ஷயா பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்கு வந்து போட் போகுது. இது வந்து தங்கி பிடிக்கிற போட் தான். போயினா இப்படி செஞ்சீங்கண்டா கிளறுப்பட்டீங்கண்டா இல்லைண்ணா. இப்போ கதையாக வந்து நான் உள்ளி மிளகு சீரகத்தை போட்டுட்டேன். உள்ளி மிளகு சீரகம் போட்டாச்சு. நீ வந்து பாலையும் விட்டு ரக்கி போடு. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குமே, நல்ல காத்தா தான் இருக்கு. ஆமா, எனக்கு உண்மையா அந்த இடம் பிடிச்சிருக்கு சத்தியமா. தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. இதுல கொஞ்சம் மரக்கறியை வச்சோமா, அரிசியை போய் கடையில பண்ணிட்டு வந்தோமா, அந்த மாதிரி இன்னும் ஒரு பெரிய இடம் மடிதான் சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைகள் நல்ல விளையாடுறதுக்கு இடம். இதில் போய் குளிச்சுட்டு வந்து படுத்து நித்திர ஒன்று, ஃபேனும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நல்ல ஒரு வாழ்க்கை. நான் சோஸ் கொண்டு வந்திருக்கிறார். இதான் கொண்டரே இல்லை, மில்லாடி போட்டுக்கு ஹவுண்டு விட்டுண்டு போயிடுமே. அதால் வந்து சோஸ் போட்டுருக்காங்க கொண்டு வந்தனா. இது வந்து சாப்பிடைக்க உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதை கொதிச்சு முடிச்சு ரக்கி சாப்பிடைக்க வந்து காட்டுறேன். அப்படி ஒரு நல்ல ஒரு வியூ அந்த மாதிரி இருக்குது சத்தியமா. இதான் வாழ்க்கையில் வேணுமே. வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷனால் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியான ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு அண்டு ஃபுல்லாக இங்கே நிற்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் எனக்கு இருக்குது. எல்லோரும் வாங்க. இப்படி வந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கண்டா ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்படி சமைச்சு பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து கொதிக்கட்டும், நாங்கள் அதுக்கு சாப்பிடுவோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, குழம்பு சோறுலாம் கட்டி கொண்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து செய்யலாதானே இந்த காரணத்தால். சோறு போடுவோம் பெரிய ஒரு கரண்டி தான் கொண்டு வந்து நாங்கள் நிறைய எல்லாம் கொண்டது இல்லாதானே. சரி, போட்டுட்டு காட்டுறேண்ணே. மரவள்ளிக்கிழங்கு இந்த மீனை பார்க்கத்தான் ஆசையாக இருக்குடாப்பா. அண்ணா இதே தான் மீனை தானே வீட்டை சமைச்சு தரேண்ணா. அப்பைக்கு ஆசையாக இருக்குதா? எப்படி இது லொக்கேஷனுக்கு நாடி எனக்கு ஏறி சாப்பிடணும் போல இருக்கு. சுண்டல், கீரை சுண்டல், அதோட அப்படியே கொதிக்கவே
அது சீலா மீன். பாறை மீன் ஒன்று சரி, அப்படியே பாய் பார்த்து கொண்டு இல்லைங்கோ. சோறுண்ணா பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய கொட்டல் சாப்பாடு சாப்பிட்ருவீங்க. இப்படி ஒரு சாப்பாடு ஒரு நாள் வந்து சாப்பிடணும் இங்கே. இப்போ நாங்கள் சமைக்கிறது அப்படின்னு இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷன் இல்லை, இப்படியே நான் வந்து இப்படியே ஆறு தானே ஆறை பார்த்து கொண்டு சாப்பிடுங்க. வரம் சுடுது வரம் ஆறை பார்த்து கொண்டு சாப்பிடுங்க. இப்படி ஒரு நல்ல ஆறுமை கேட்குறக்கு இல்லையா, இதுதான் வாழ்க்கை. வீட்டில் சமைக்கிறத விட இங்கே வந்து சமைச்ச ஒரு சந்தோஷமும் நல்லா கிடக்கு. இதே மாதிரி எல்லாருமே அந்த உங்களோட டிப்ரெஷனை குறைக்கணும், உங்களோட இதை வந்து இதென்ன பண்ண சொன்னால் இப்படி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. வீட்டை சமைச்சு சாப்பிட்றத விட அவ்வளோத்துக்கு டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிஞ்சு கொள்கிறேன். அதோட வந்து நாங்கள் இன்னும் என்ன வீடியோ போடணும், அடுத்து வந்து அந்த இன்னும் ஒன்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இதில் காலமே வந்து பட்ஜெட் ஃப்ரீயாக வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம்ன்றதை நாங்கள் சொல்லி கொண்டிருந்தேன். அதுக்கு விருப்பமானாக்கள் ஓமண்டு மெசேஜ் போடுங்க, ஓமண்டு ரிப்ளை பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அப்போ இல்லை எனக்கு பசிக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட போகிறேன். சிவதுரண்ணா நீங்கள் சொன்னதுக்கு முன்னாடி நாங்கள் செய்துட்டோம். அடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றதை விட எங்களோட உறவுகள் என்ன சொல்கிறீங்களோ அடுத்ததாக நாங்கள் செய்ய விரும்புகின்றோம். இத்துடன் வீடியோ பசிக்கின்றது. சரியா, வீடியோ நித்தாட்டுறேன். இப்போ நம்ம அப்புறம் கேட்போம்.